பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக்கிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்போம். அதிமுக பற்றி ஜோதிடம் கூறுவதற்கு அண்ணாமலை என்ன ஜோதிடரா என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பழனி சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆயக்குடி, கக்கன்பாடி, பால்சமுத்திரம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்த அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பரப்புரைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்காது என தெரிவித்தார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாறும் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திண்டுக்கல் சீனிவாசன், அண்ணாமலை என்ன தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜோதிடரா என்றும் OPS அதிமுகவை கைப்பற்ற என்னென்னமோ செய்து பிறகும் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என அனைத்தும் உறுதியாகிவிட்டதாகவும் கூறினார். ஜூன் 4 என்ன நல்ல நாளா? அன்னைக்கு ஓட்டு எண்ணுறாங்க. ஓட்டு எண்ண உடனே எல்லா ரிசல்ட் தெரிய போகுது. பிஜேபிக்கு இங்கே ஒன்றும் கிடைக்காது தமிழ்நாட்டிலங்கிற வர நல்ல அந்த நாள். அதில் என்ன வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியல. அன்னைக்கு என்ன ஜூன் 4க்கு பின்னால என்ன வருங்கிறாரு? அதிமுக தலைமை மாறும், தலைமை பொறுப்பேற்பாரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜோதிடம் இது. ஏற்கனவே OPS அவர்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு நீதிமன்றங்களில் சென்று நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் கமிஷன் அத்தனையுமே நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லிவிட்டார். அதற்கு காரணம் அடிப்படை உறுப்பினர்கள், கட்சியின் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே சேர்ந்து நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் என்று சொல்லி எடுத்ததனால்தான் கட்சி அவர் பின்னால் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம், தேர்தல் கமிஷன், நீதிமன்றங்கள் எல்லாம் கொடுத்திருக்கு. எனவே புதியதாக ஒரு அதிசயம் நடக்க போறது கிடையாது. தேர்தல் ரிசல்ட் வரப்போது அங்கே பிஜேபிக்கு என்ன நடக்குங்கிறது அன்னைக்கு தெரியும்.